போர்க்குற்றம் தொடர்பாக உள்நாட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்க வரைவு தீர்மானம் தாக்கல் செய்ய உள்ளது. இதனை இலங்கை அரசு வழிமொழிய இருப்பதால் அந்நாட்டு அரசு பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை ஜெனீவாவில் உள்ள நமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரி, சொல்லுங்க, அமெரிக்காவின் வரைவு தீர்மானம் தொடர்பாக இலங்கை அரசு என்ன மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறது? இது பற்றி சொல்லுங்க. அமெரிக்க தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையே இந்த தீர்மானத்தை வழிமொழிகிறது. அமெரிக்கா இதை வரவேற்றிருக்கிறது. இலங்கையுடைய இந்த நடவடிக்கையை பாராட்டி இருக்கிறது. அமெரிக்கா இதை பாராட்டியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு தீர்மானம் தொடர்பா தாங்கள் வெற்றியடைந்து விட்டதாக, ஒரு கணிசமான வெற்றி இந்த விவகாரத்துல அடைந்து விட்டதாக இலங்கை அரசாங்கம் கூட சொல்லிக்குது. ஆனா கடுமையான விமர்சனங்களை இரண்டு பக்கத்திலிருந்து இலங்கை அரசாங்கம் தற்பொழுது சந்தித்து வருகிறது. ஒன்று, புலம்பெயர்ந்த தமிழர்கள், தீவிரத்தன்மை கொண்ட தமிழ் அமைப்புகள், இவங்கெல்லாம் போன இலங்கை அரசாங்கத்துக்கும் இப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய ரணில் சிறிசேனா அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல பாருங்க, ஒரு உள்ளக விசாரணையை கொண்டு வந்துட்டாங்க, இது தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற வருத்தம், ஏமாற்றம் பதிவு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் பல அரசியல் கட்சிகள் இந்த விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு வகையான கடுமையான விமர்சனத்தை உள்நாட்டில் இலங்கை சந்தித்து வருகிறது. ராஜபக்ச ஆதரவாளர்களுடைய மிக கடுமையான விமர்சனம். பார்த்தீங்களா, அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருது, இலங்கை மீது ஒரு தீர்மானம் கொண்டு வருது. அதுல வெளிநாட்டை சேர்ந்த நீதிபதிகள், காமன்வெல்த்தை சேர்ந்த புலனாய்வாளர்கள், நீதிபதிகள்லாம் கொண்டு வராங்க. இத இலங்கை அரசாங்கம் ஆமோதிக்கிறது, வரவேற்கிறது, கோஸ்பான்சர் செய்வது. இது ஏற்புடையதுதானா? இது ஒரு சரியான நடவடிக்கையா? இது சரணாகதி அடைவதற்கு நிகரானது இல்லையா அப்படின்னு ராஜபக்சாவுடைய ஆதரவாளர்கள், ராஜபக்ச அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், ராஜபக்சாவை ஆதரிப்பவர்கள் இந்த மாதிரியான விமர்சனத்தை இலங்கையை நோக்கி வைக்கிறாங்க. இலங்கையுடைய முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ராஜபக்ச அமைச்சரவையில வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த ஜிஎல் பெரிஸ் கூட வெளிநாட்டு நீதிபதிகள்லாம் கொண்டு விசாரணை நடத்துவது அப்படிங்கிறது இலங்கையுடைய நீதி அமைப்பை கேள்விக்குள்ளாக்குவது போல இருக்கிறது, இலங்கை அரசாங்கம் கேள்விக்குள்ளாக்குவது போல இருக்கிறது. இது ஏற்புடைய நடவடிக்கைகள் அல்ல. முந்தைய காலகட்டத்திலும் வெளிநாட்டு வல்லுநர்கள் வந்திருக்காங்களே தவிர அவங்க நீதிபதிகளா இந்த விவகாரத்தில் இலங்கையில செயல்பட்டதில்லை. வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வருவது, அதை கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை இலங்கையே ஆமோதிப்பது என்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார். ஆக ரெண்டு வகையான விமர்சனம், தீவிரத்தன்மை கொண்ட தமிழர்களுடைய விமர்சனம், தீவிரத்தன்மை கொண்ட சிங்களர்களுடைய விமர்சனம் அப்படின்னு ரெண்டு வகையான விமர்சனத்தையும் இலங்கை அரசாங்கம் எதிர்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக இலங்கையை சேர்ந்த மூத்த அதிகாரிகள், அமைச்சர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது ரெண்டு மாதிரி உங்களுக்கு விமர்சனம் வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா, ரெண்டு பேரும் விமர்சனம் செய்யறாங்க, ஆக நாங்க நடுநிலைமையா ஒரு மிடில் கிரவுண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று அப்படின்னு சொல்றாங்க. மிடில் கிரவுண்டோ நடுநிலைமையோ, இந்த ஒரு விசாரணையானது, இப்பொழுது அமைக்கப்படக்கூடிய விசாரணையானது நீதியை கொண்டு வர வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கிறது. நித்யா, ஹரி, இந்த தீர்மானம் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? இது பற்றி சொல்லுங்க ஹரி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விகாஸ் ஸ்வரூப், இந்திய வெளிவிவகாரத்துறையுடைய செய்தி தொடர்பாளர், இது தொடர்பாக சொல்லியிருப்பதை நீங்க அறிவீங்க. அதாவது இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய சாவரனிட்டி, இறையாண்மையை பாதிக்காத வகையில, அதே போல ஒரு நீதியை நிலைநாட்டும் வகையில் ஒரு நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி ஒரு கருத்தொற்றுமை இந்த விவகாரத்தில் ஏற்படணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தொற்றுமை தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் ஏற்று வருகின்ற 30ஆம் தேதி இந்த தீர்மானம் நிறைவேற இருக்கிறது. விசேஷமாக இந்தியா தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தணும் தோணல. இந்த ஒரு தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தொற்றுமையுடன் கூடிய, அதாவது ஒரு வாக்கெடுப்பு இல்லாத ஒரு தீர்மானமா இருப்பதனால இந்தியா தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக ஒரு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில்ல மற்ற 46 நாடுகள் என்ன செய்தோ அதே போல இந்த ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா வழிவகை செய்யும். இந்த இந்தியா ஓட்டளிக்கிறதுக்கான, இந்தியா மட்டும் இல்ல எந்த ஒரு நாடும் இதுல ஓட்டு போடுறதுக்கான தேவையே இருக்காது. ஏன்னா இது ஒரு கன்சென்சஸ் ரெசல்யூஷனா, ஒரு கருத்தொற்றுமையுடன் கூடிய ஒரு வாக்கெடுப்பு இல்லாத ஒரு தீர்மானமா தான் கொண்டு வரப்போகுது. இந்தியா ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லும். இது சார்ந்த ஒரு விவாதம் 30ஆம் தேதி நடக்கும்பொழுது, இந்த ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அடாப்ட் ஆகும் பொழுது இந்தியா சில கருத்துக்களை சொல்லும். தொடர்ந்து சொல்லி வந்திருப்பது போல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும், அதே போல இலங்கையுடைய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க கூடாது அப்படிங்கிற பார்வையை இந்தியா கொண்டிருக்கு. இந்த தொனியிலேயே இந்தியா தன்னுடைய பார்வையை 30ஆம் தேதி இந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்வையை வெளிப்படுத்தும் என்று தெரிகிறது. நித்யா.